பள்ளிகளை கட்டினார் அப்படின்னு தெரியும். ஆனா அவர் நீதி கட்சி காலத்துல ராஜாஜியால் மூடப்பட்ட பள்ளிகளை தான் திறந்தாரே தவிர அவர் ஒன்றும் அவர் சொந்த காசை போட்டு பள்ளிகளை திறக்கல அப்படின்னு ஒருவர் பேசியிருப்பது சரி. கருணாநிதி சொந்த காசு போட்டு கட்டினாரா? ஸ்டாலின் சொந்த காசு போட்டு காலை உணவு அளிக்கிறாரா? யாராவது செய்திருக்கிறார்களா? சொந்த காசை போட்டு அவர் கட்டினார் என்பது என்ன கேள்வி? இதெல்லாம் ஒரு அறிவில்லாமல் கேள்விகளை கேட்டுக்கொண்டே போகிறார்கள். பார்ப்பன எதிர்ப்பினுடைய மொத்த வடிவமாக ராஜாஜி பார்க்கப்பட்டால் அதனால் ராஜாஜியை திட்டுவது பார்ப்பன சமூகத்தை திட்டுவதற்கு சமமாக கருதப்பட்டது என்பதை தவிர ராஜாஜி உண்மையிலே செயின்ட்லி பர்சன். முதலமைச்சராக பணியாற்றுகின்ற ஒரு மனிதன் அரசு விடுதியில் தங்குகிறார். கொசு வலை வேண்டும், கொசு தாங்க முடியவில்லை. இந்த அதிகாரியை கூப்பிட்டு காசு கொடுத்து கொசு வலையை கொண்டு வர சொல்கிறார். செய்வாயா நீ? ஊரையே அடித்து உலையில் போடுகிறீர்கள். எழுதிய கடிதங்களே வெளியிட்டார் வீரமணி பின்னால். ஒரு உண்மையை 50 ஆண்டுகளுக்கு மறைத்து வைத்தார்கள். திராவிடர் கழகத்தை மணியம்மையை கட்டிக்கொள்ள சொல்லி உடைத்தவர் ராஜாஜி என்ற ஒரு பொய்யை 50 ஆண்டுகள் பரப்பினார்கள். ஆரியன் ராஜாஜி ஆண்டபோது எந்த திராவிடனும் சுரண்டப்படவில்லை. திராவிடர்கள் ஆண்டபோது தான் திராவிடர்கள் சுரண்டப்பட்டார்கள். இதனை தெளிவாக சொல்கிறேன் வரலாற்று. ஒரு ஆரியன் ஆண்டபோது ஒரணா காசு அவர் எடுத்திருப்பார். 97% திராவிடர்களிடமிருந்து சாகிற போது ஒன்றும் இல்லாமல் தான் செத்தார். அவருக்கு இயற்கையாக இருந்த பழைய காலத்து வீடு தான் இருந்தது. காமராஜர் படிக்காத ஒரு மேதை. தான் வாழ்க்கையவே இந்த நாட்டுக்காக ஆட்சி கொள்வது என்று முடிவெடுத்து வந்தவர். ரொம்ப சிறந்த ஆட்சி காமராஜருடைய நேர்மையான ஆட்சி. தப்பு ஒருவனின் மீது வந்தால் முதலில் வெளியேறி விடுவார். இவன் தப்பு வந்தவனை சிறையிலிருந்து கூட்டி கொண்டு நீ தான் சிறப்பாக செய்ய முடியும், ஆகவே நீ காலகாலத்துக்கு இரு என்றல்லவா சொல்லுகிறான். என்ன இந்த நாட்டுக்கு சொல்ல விரும்புகிறான் என்றால் ஊழல் தான் எங்களுடைய வாழ்க்கை முறை. எந்த ஆரியன் காலத்தில், எந்த ராஜாஜி காலத்தில், எந்த காமராஜர் காலத்தில் இந்த ஒழுக்கக்கேடு இருந்தது? ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழக்கருப்பி அவர்கள். பெருந்தலை இயற்கையாக இருக்கிறது. ஆகவே சொல்கிறேன், சொந்த காசில் அவர் கட்ட மாட்டார். அவருக்கு சொந்த காசே கிடையாது. ஆனால் அவர்தான் ராஜாஜி மூடிய பள்ளிகள் என்பது அயோக்கியத்தனமான விமர்சனம். நான் சொல்கிறேன், ராஜாஜி பார்ப்பன எதிர்ப்பினுடைய மொத்த வடிவமாக ராஜாஜி பார்க்கப்பட்டால் அதனால் ராஜாஜியை திட்டுவது பார்ப்பன சமூகத்தை திட்டுவதற்கு சமமாக கருதப்பட்டது என்பதை தவிர ராஜாஜி உண்மையிலே செயின்ட்லி பர்சன். அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தால் தன்னுடைய வேட்டியை துவைத்து உலர்த்தி கொண்டு முதலமைச்சராக பணியாற்றுகின்ற ஒரு மனிதன் முதலமைச்சராக ஒரு விடுதியில், அரசு விடுதியில் தங்குகிறார். கொசு வலை வேண்டும், கொசு தாங்க முடியவில்லை. இந்த அதிகாரியை கூப்பிட்டு காசு கொடுத்து கொசு வலையை கொண்டு வர சொல்கிறார். செய்வாயா நீ? ஊரையே அடித்து உலையில் போடுகிறீர்கள். அவனை போய் இவ்வளவு இழிவாக பேசுகிறேன். யோக்கியனால் நல்லவனெல்லாம் கெட்டவன் அயோக்கியன், கெட்டவனெல்லாம் யோக்கியன் சிறந்தவன். இதுதான் உங்களுடைய கருத்து. திராவிட இயக்கம் போல் ஒரு அயோக்கியத்தனமான பெரியார் ரொம்ப நன்றாக சொன்னார். நான் அண்ணாவையும் சேர்த்து சொல்லிவிட்டார் என்பதுதான் குற்றமே தவிர, நான் பணத்தை நிறைய வைத்து விட்டு போனால் இவன் எல்லாம் எடுத்துக்கிட்டுருவேன், அதனால தான் ஒரு பெண்ணை கட்டிக்க வேண்டியது பாதுகாப்பானார். ராஜாஜி அதுக்கு பதில் சொன்னாரா? அவள் என்றென்று இருப்பாளா இந்த சொத்து பாதுகாத்து கொண்டுன்னு கேட்டாரா? அதற்கு பிறகு இவங்க கையில் தானே கொடுக்கணும் இந்த சொத்தைனாராம். அவரை இந்த கட்சியை கெடுத்த பொய்யை 50 ஆண்டுகள் பரப்பினார்கள். அது மாதிரி குலவாரி கல்வியை அவர் ஏற்படுத்தினார் என்பது பொய்யோ பொய். அவர் ஏற்படுத்திய பள்ளிக்கூடத்தில் அதாவது போதுமான ஆசிரியர்கள் இல்லை, போதுமான பணம் இல்லை. ஒரே பள்ளியை 200 பேருக்கு பதிலாக 400 பேரை படிக்க வைப்போம். காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு, 2 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்கு 200 பேருக்கு பதிலாக 400 பேர் படிப்பான் என்றெல்லாம் கரெக்டாக செய்தார். அவர் பேசுகிறபோது மட்டும் ஜாதியை பேசிவிட்டார். மிச்சம் இருக்கிற நேரத்தில் என்ன செய்வது என்று கேட்டார்கள். என்ன தகப்பன் தொழிலை கற்றுக்கொண்டால் என்னென்ன? ஆகா, ஒரு குலக்கல்வியை போதிப்பதற்கு தான். அதில் குலக்கல்வி இருந்துச்சா ஷெட்யூலில்? நியாயத்தை பேச வேண்டும். அந்த இனம் நம் மீது ஆதிக்கம் செலுத்தியது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அந்த ஆதிக்கம் நம் மீது நீங்க வேண்டும். பெரியார் அதற்கு பாடுபட்டார், ஒப்புக்கொள்கிறேன். அண்ணா பாடுபட்டார், ஒப்புக்கொள். தமிழ் மொழியை வளர்த்தார், நான் ஒப்புக்கொள்கிறேன். அது இல்லாமல் எதற்கு ஒரு பொய்யின் மீது கட்டுகிறீர்கள்? அவர் வைத்திருந்த அந்த கல்வி பட்டியலில் மனு திட்டம் இருந்ததா? அது ஜாதி வாரியாக படிப்பது, மேல் கீழ் என்று ஜாதியை பெருமைப்படுத்துகின்ற பாடங்கள் இருந்தனவா? நீ எல்லாம் உன் தகப்பனை பற்றி பாடம் வைத்துக் கொள்கிறாய். பெரிய காந்தியா அவர்? ஆனால் அது இல்லை. ஆனால் நீங்கள் குலக்கல்வி என்று அதை சொன்னீர்கள். அவர் என்ன சொன்னார்? கற்றுக்கொண்டால் என்ன, சும்மா இருக்கிற நேரத்தில் என்று சொன்னார். கற்றுக்கொண்டால் கற்றுக்கொள், கற்றுக்கொள்ளாவிட்டால் போ, பெரிய படிப்புக்கு வந்து விட்டால் இன்ஜினியராக போய்விடும், அந்த தொழிலை தெரிந்தவன் பார்க்கிறான், வேறு ஜாதிக்காரன் பார்க்க, அதை பற்றியெல்லாம் ஒன்றுமில்லை. இல்லாத பொய்யை சொல்லி அவரை இழிவுபடுத்தினார்.
அதுக்கு ஒரு தினம் கூட பதில் சொன்னதில்லை. மணியம்மையை கட்டி திராவிடர் கழகத்தை உடைத்தவர், கட்டச் சொல்லி உடைத்தவர், கொல்லுகப்பட்ட ராஜாஜி என்று வரிசையாக வரலாற்று இருக்கிறது. ஒரு நாள் கூட அவர் பதில் சொன்னதில்லை. வீரமணி தான் வரலாற்றுக்கு உண்மை தெரியாமல் போய்விடக்கூடாது என்று 50 ஆண்டுகள் கழித்து ராஜாஜி மணியம்மையை கட்டிக்கொள்வதை இப்பொழுது நான் சொன்ன வாதங்களை அடிப்படையாக வைத்து மறுக்கிறார். மணியம்மை என்ன இம்மாற்றலா? அதற்கு பிறகு அந்த சொத்தை எப்படி பாதுகாப்பா என்று கேட்கிறார். எவ்வளவு சிந்தனை பாருங்கள். அதாவது அவர்கள் 2 பேரும் அவருக்கும் புரிகிறது. ராஜாஜிக்கு புரியுது. பதில் சொல்ல மாட்டார். பிள்ளையாரை உடைப்பார். நீ எல்லாம் ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு ஏதாவது ஒன்று செய்தால் இப்பொழுதெல்லாம் ஆட்டம் போடுகிறீர்கள். பிள்ளையாரை உடைத்தபோது ராஜாஜி சும்மா தான் இருந்தார். அது ராமசாமி நாயக்கரே பிள்ளையார் செய்து உடைக்கிறார், நம்ம எப்படி அவருடைய உரிமையை தடுக்க முடியும்? அப்படி சொந்த செலவில் செய்கிறார். கோயில் பிள்ளையாரை உடைத்தால் நாம் கேட்கலாம் என்று சொன்னார். இப்போ ராஜாஜி இப்போ பெரியார் ஒரு பிள்ளையார் சிலையை செய்து டொம்முன்னு போட்டு ஒடிப்பார். அவர் ஒரு ராமர் படத்தை வைத்துக்கொண்டு செருப்பால் அடிப்பார். அது அவருடைய சொந்த சொத்து. இதில் என்ன, இதனாலெல்லாம் இந்த மதம் ஒழிந்து விடுமா என்று கேட்டார். எவ்வளவு தைரியம் இவர்களுக்கு இருக்கிறதா? ஆர்எஸ்எஸ்க்கு இந்த தைரியம் இருக்கிறதா? ராஜாஜி கேட்டார். ஒழிக்க முடியுமா உன்னால்? ஒழிக்க முடியுமா என்றால் அவ்வளவு எளிமையானது என்றால் ஒழிந்து விட்டு போகட்டும் என்று விட்டு விட்டார். ஆகவே ராஜாஜி ஒரு செயின்ட்லி பர்சன். அவர் தவறான கொள்கைகளை எல்லாம் இந்தியை புகுத்தினார். பிறகு இந்தியை எதிர்த்தார். அவர்தான் மதுவை ஒழித்தவர். இந்தியை புகுத்தினீர்களே இப்பொழுது எதிர்க்கிறீர்களே என்று கேட்டபோது கன்சிஸ்டன்சி இஸ் நாட் எ வர்ச்சு என்று சொன்னார். துரைமுருகன் ஒரு கொள்கை வைத்திருக்கிறார். நெகம் முளைத்தனாலாக அந்த கட்சியில் இருக்கிறேன். நெகம் முளைத்தனாலாக அந்த கட்சியில் இருப்பதனால்தான் காட்பாடி உனக்கு சொந்தமானது, மலையை தவிர. வேறு வேறு கட்சிக்கு போயிருந்தால், என்னை போல் போயிருந்தால் ஓடிக்கொண்டே தெரிய வேண்டியதுதான். ஒன்றிலிருந்தும் பலனடைய முடியாது. இது ஒரு பெரிய சிறப்பு. உன்னையெல்லாம் விட அவன் இன்னும் கொஞ்சம் யோக்கியனாகத்தான் இருக்கிறான். உன்னை விட ஆரியன் ராஜாஜி ஆண்டபோது எந்த திராவிடனும் சுரண்டப்படவில்லை. திராவிடர்கள் ஆண்டபோது தான் திராவிடர்கள் சுரண்டப்பட்டார்கள். இதனை தெளிவாக சொல்கிறேன் வரலாற்று. ஒரு ஆரியன் ஆண்டபோது ஒரணா காசு அவர் எடுத்திருப்பாரா? 97% திராவிடர்களிடமிருந்து சாகிற போது ஒன்றும் இல்லாமல் தான் செத்தார். அவருக்கு இயற்கையாக இருந்த பழைய காலத்து வீடு தான் இருந்தது. ஆகவே திராவிடர்கள் ஆண்டில் எத்தனை ஆயிரம் அடித்திருக்கிறீர்கள்? திராவிடர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள். நான் சாதாரணமானவன், சாதாரண குடும்பத்தில் பிறந்தவனெல்லாம் ஜமீன்தார்களாக ஆகிவிட்டீர்களே, கார்ப்பரேட்டுகளாக ஆகிவிட்டீர்களே. உங்களுடைய நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு பெரிய ஷேர் மார்க்கெட்டில் ஆதிக்கம் செலுத்துகின்றனவே. திராவிடனை சுரண்டினான். ஆரியன் திராவிடனை சுரண்டவில்லை. கொஞ்சம் தர்மத்தின் மீது அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆகவே இந்த காமராஜர் அந்த தன்னுடைய சொந்த பணத்தில் ராஜாஜி எந்த பள்ளிக்கூடத்தையும் மூடவில்லை. ராஜாஜி இருக்கிறதை 2 மடங்காக ஆக்க நினைத்தார். தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார். போடான்ட்டு போயிடுவார். அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டார். அவர் கடைசி வரையும் சொல்ல மாட்டார். அவருக்கு உண்மை நின்றால் இருக்கட்டும், நிற்காவிட்டால் போகட்டும் என்ற அந்த தைரியம் நமக்கெல்லாம் இருக்காது. நம்மளை கேவலப்படுத்தி விட்டானே, நியாயத்தை சொல்ல அதெல்லாம் கிடையாது. காமராஜர் அதுக்கு பிறகு வருகிறார். காமராஜர் அந்த கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொண்டவர் தான். அதனாலே தான் சொன்னார், இந்த கல்வி திட்டத்தை மட்டும் விட்டு விடுங்கள், அது எதிர்ப்புக்குள்ளாகிவிட்டது. அதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்டார் காமராஜர். தவறு ஒன்றும் இல்லை, அது எதிர்ப்புக்குள்ளாகிவிட்டது. எதற்கு காங்கிரஸ் பலவீனப்படுகிறது? அதனால் அந்த திட்டத்தை விட்டுவிட்டு நீங்கள் முதலமைச்சராக காலமெல்லாம் இருங்கள் என்று சொல்லலாம். நான் செய்த திட்டத்தில் ஒரு தவறும் கிடையாது. சொன்னது தானே தப்பு. சொன்னது அப்பந்தொழில்னு சொல்லிவிட்டார். அது ஒரு சலவை தொழிலாளர்களுடைய இதுக்கு போயிட்டு வருகின்ற போது சும்மா இருக்கிற நேரத்தில் செய்தால் என்ன என்று சொல்லிவிட்டார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் சொல்கிறார், என்னை நீக்கிவிட்டு வேறொரு முதலமைச்சரை வைத்துக்கொண்டு இந்த திட்டத்தை கையாளுங்கள் என்று சொல்கிறார். ஒரே நேரத்தில் 200 பேருக்கு பதிலாக 400 பேர் படிக்கின்ற திட்டம் என்று சொல்லுகிறார். அதை குலக்கல்வி என்று இவர்கள் சொன்னார்கள். காமராஜர் அதுக்கெல்லாம் பதில் சொல்லவில்லை. ஜாப் ஓரியன்டட் எஜுகேஷன் என்று அதற்கான ராஜா ஒகேஷனல் குரூப், ஆமாம், அப்படித்தான் அவர் பேசினார். ஆக காமராஜர் வந்து என்ன செய்தார் என்றால், அவர் ஒரு அக்பர் மாதிரி படிக்காத ஒரு மேதை. அவர் எனக்கு தெரிய வரலாற்றில் அக்பருக்கு பிறகு இவர் ஒருத்தர் தான் இருக்கிறார். எதையும் புரிந்து கொள்வார். அறிவாளிகளுடைய வாழ்நாளெல்லாம் பழகினார். அதனாலே தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டார். சத்தியமூர்த்தி ரொம்ப மேதை, அவருக்கு இவர் சீடர். அதையோட காந்தி வரையிலும் அவர் போய் பழகுகிறார். அதனாலே அறிவை வளர்த்து கொண்டார், கொஞ்சம் படித்து கொண்டார். அதனால் அவருக்கு நல்ல அக்பருமான தெளிவு. அக்பருக்கு கைரேகை தான். அக்பருக்கு கையெழுத்தை கொடுத்த, காமராஜர் கையெழுத்து கொடுத்தது. ஆனாலும் தான் வாழ்க்கையவே இந்த நாட்டுக்காக ஆக்கிக் கொள்வது என்று முடிவெடுத்து வந்தவர். திருமணம் செய்து கொள்வதில்லை, குடும்பம் வைத்துக் கொள்வதில்லை, சொத்து வாங்குவதில்லை.
எதுவும் கிடையாது. யாரும் சோறு போட்டால் அந்த தேசத்துக்கு பாடுபட்டு கொண்டிருப்போம், மீதி காலம் சிறையில் இருப்போம் என்று வந்தவர். அதனாலே அவர் ஆட்சிக்கு வந்த பிறகும் அவர் சொத்தை தேடவில்லை. என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு எது உணர்த்தப்பட்டதோ அதை கச்சிதமாக வேலை வாங்கி விடுவார். போய் கொஞ்சம் தண்ணீர் மேலேருந்து கீழே உள்ள ஒரு அணையை கட்டு விடமாட்டார். எல்லா அணைகளும் அவருடைய காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டு விட்டன. எடப்பாடி தான் சொன்னார், காமராஜ் காலத்தோடு அணையெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு இப்போது மேலே இருந்து கீழே ஒழுகிற தண்ணீரே இல்லை அணை கட்டுவதற்கு, தடுப்பணை தான் கட்டலாம் என்று எடப்பாடி தான் சொன்னார். பழி ஒரு பக்கம் இருக்க பாவ மறுபக்கம் என்பர். பழியையும் பாவத்தையும் சேர்ந்து சுமந்த மாமனிதர் தான் இந்த பக்தவச்சலம். பதவி உயர உயர பேச்சில் நிதானம் வேண்டும். அவர்கள் மனதில் உள்ளதை பிறர் அறியாமல் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காம்பீரியம் இவரிடத்தில் இருந்தது. அண்ணா, கலைஞர் போன்ற எதிர்க்கட்சி தலைவர்களும் போற்றும் அளவிற்கான அரசியல் ஞானம் பெற்றவர் இவர். பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சர், பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, திட்டமிடுதல் துறை, செய்தித்துறை, விவசாயத்துறை, கைத்தொழில்துறை, உள்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, நிதித்துறை போன்ற பல துறைகளில் அமைச்சராக பணியாற்றியவர். மொத்தம் 19 மாதங்கள் நீங்களாக 21 ஆண்டுகள் தொடர்ந்து தமிழகத்தை நிர்வாகம் செய்தவர் இந்த மாமனிதர். கீழ்பவானி திட்டம், மணிமுத்தாறு திட்டம், ஆரணி ஆற்று திட்டம், மேட்டூர் கால்வாய் திட்டம், ஏரிகள் நீர்ப்பாசன திட்டம், காவிரி திடல் தண்ணீர் திட்டம் ஆகியவை இவர் முயற்சியால் கொண்டு வரப்பட்டவை. மெய்யாற்று திட்டம், பைக்காரா மின் திட்டம், மதுரை மின்சார நிலையம், பாபநாசம் மின்சார திட்டம் விரிவு, சென்னை நகர மின்சார உற்பத்தி நிலையம் ஆகியவை இவர் கொண்டு வந்தவை. கோவில் வருமானத்தில் கல்வி சாலைகள் தொடங்க வேண்டும் என்று கூறியவரும் இவரே. கடவுள், தமிழ் இவை இரண்டுமே எல்லோருக்கும் அப்பாற்பட்டவை. கடவுளை தாங்குகிறேன் என்றும் தமிழை காக்கிறேன் என்றும் யாரும் சொல்ல வேண்டியதில்லை என்று கூறியவர். எந்த ஒரு சமரசத்திற்கும் ஆளாகாமல் தான் நினைத்ததை செய்யும் முதல்வராக இருந்தவர் பக்தவச்சலம். இம்மா மனிதரின் புகழை போற்றுவோம். சரிதான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே பஞ்சம் வந்தது, இந்தி எதிர்ப்பில் பக்தவச்சலம் நடந்து கொண்ட முறை வெறுக்கப்பட்டது. இதன் காரணமாக மோசமாக தோற்றார்கள் காங்கிரஸ்காரர்கள். அதற்கு பிறகு சிதம்பரம் மாதிரியான ஆட்களுக்கு மாட்டி விட்டது காங்கிரஸ். நம்ம மந்திரியாக இருப்பது ஒன்று தான் முக்கியம். திமுக காலையோ கழுவி நாம் எம்பியாக ஆகிவிட்டால் காலகாலத்துக்கு மந்திரியாக இருக்கலாம் என்று திருநாவுக்கரசும் சரி, பெர்னாண்டஸும் சரி, அது சிதம்பரமும் சரி, இந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பட் உண்மையா இவ்வளோ பெரிய தலைவரை எப்படி தோக்கடிச்சாங்கன்னு தெரியுமா சார்? இது இந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பட் உண்மையா இவ்வளோ பெரிய தலைவரை எப்படி தோக்கடிச்சாங்கன்னு தெரியுமா? 1963 காமராஜர் அவரோட சிஎம் போஸ்டர் ரிசைன் பண்றாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளவு நாள் நம்ம நிறைய செஞ்சுட்டோம், இதுக்கப்புறம் தன்னோட கட்சியான காங்கிரஸ் டெவலப் பண்ணணும், நேஷனை டெவலப் பண்ணணும், பிஎம் சூஸ் பண்ணணும். சோ காமராஜர் ஸ்டேட் மேல இருந்து போக்கஸை மாத்தி நேஷனை பில்ட் பண்றதுல போக்கஸ் பண்ணிட்டு இருந்தார். பட் அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய கழகமா உருவாயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில ஒரு நல்ல செல்வாக்கு பெற்றுச்சு. ஏன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் அதிகமா போயிட்டு இருந்த காலகட்டம் அது. அதனால காங்கிரஸ் மேல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருந்துச்சு. இந்த டைம் பீரியட்ல தான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கொள்கையை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க. சோ அதனால மக்களுக்கும் அவங்க மேல செல்வாக்கு, அதனால மக்களுக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. சோ மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியா அது உருவாச்சு. சோ நல்லா நோட் பண்ணுங்க, 1963 காமராஜர் சிஎம் பதவியிலிருந்து விலகுறாரு. அதுக்கப்புறம் 1967 தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் வருது. காமராஜர் இந்த எலெக்ஷன்ல சிஎம் கேண்டிடேட்டா நிக்கல, ஆனா விருதுநகர்ல எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கிறாரு. பட் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னன்னா டிஎம்கேவால தோற்கடிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் 1971 எம்பி கேண்டிடேட்டா நிக்கிறாரு, அப்பவும் தோற்கடிக்கப்படுறாரு. அடித்தட்டு மக்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 12,000 ஸ்கூல்ஸ் மேல ஓபன் பண்ணாரு. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். வைகை, மணிமுத்தாறு, கிருஷ்ணகிரி டேம்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய டேம்ஸ் அவர் பேர்ல தான் கட்டினார். திருச்சியில இருக்க பெல், நெய்வேட் லிக்னைட் கார்பரேஷன், அது மட்டும் இல்லாம நிறைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை இவர் தான் உருவாக்கினார். நாட்டு மக்களுக்காக கல்யாணம் கூட பண்ணிக்கல. அவர் பேர்ல எந்த சொத்தும் கிடையாது, எந்த ஒரு அலிகேஷனுமே கிடையாது. ஆனா இவ்வளவு பெரிய தலைவர் தோத்து போனதுக்கு முக்கியமான காரணம் ஐடியாலஜிக்கல்
பொலிட்டிக்கல் வார். திராவிடம் ஒரு சைடு இருக்கு, காங்கிரஸ் ஒரு சைடு இருக்கு. காமராஜர் காங்கிரஸோட நேஷனல் பிரசிடென்டா இருந்தார். சோ அதனால அவரால் ஓப்பனா இந்த ஹிந்தி திணிப்பை எதிர்க்க முடியல. சோ அதனால இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவர் பெருசா வாய்ஸ் அவுட் பண்ணல. அதனால தமிழ்நாட்டு மக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம தமிழ்நாடு, நமக்குன்னு ஒரு கல்ச்சர், நம்ம லாங்குவேஜ், இது எதுக்குமே அவர் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க. சோ இதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய லெவல்ல வளர்ந்துச்சு, காங்கிரஸ் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. அதனால அந்த காங்கிரஸ்ல இருந்த காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார். தனக்குன்னு வாழாம மக்களுக்குன்னே வாழ்ந்து இறந்து போன ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் காமராஜர். சோ அவர் மாதிரி ஒரு சிஎம் இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அந்த மாதிரி ஃபியூச்சர்ல யார் வருவாங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. காமராஜரே தோற்கடிச்ச ஊர் சார் இது. இந்த